ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு குட்டி வாண்டோட குட்டி அறுவடை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி எல்லாம் வெண்டைக்காய் இருக்கிறதெல்லாம் அவங்க தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு இதில் இந்த செடி பார்த்திங்கன்னா வெண்டையில் இது ஒரு மர வெண்டைன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 2 காய் பெருசாக இருக்குது, அதை எடுத்துடலாம். ஒரு காய் விதைக்கி விட்டாச்சு, அது முத்திடுச்சு, அதனால் அதை அப்படியே விதைக்கி விட்டாச்சு. இது சிகப்பு வெண்டை. நம்ம வீட்டில் 3 நாட்டு வெண்டைக்காய் வெரைட்டி இருக்குதுங்க. இன்னொன்று பருமன் வெண்டை இருக்குது. கத்திரி கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால இன்றைக்கி அவங்களே எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டாங்க. கத்திரிக்காய் இருக்குது, அதையே எடுத்துடலாம். இது ஒரு குண்டு கத்திரிக்காயாட்ட வர ஒரு வெரைட்டி. இதே கலரில் நீளமாக வர ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இது இந்த நீல கத்திரி செடியில் இதுதான் ஃபஸ்ட்டு காய். இது இன்னும் நிறைய குட்டி குட்டி பிஞ்செல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடி விட இப்போ தான் செடி எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கு. சாணி குப்பை, கோழி எருவெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நிறைய பூவு பிஞ்செல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மிளகாய் செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே காய்ச்சிட்ருக்கு. இன்னுமே காய் நிறைய காய் காய்ச்சிட்டே தான் இருக்குது. செடி கொஞ்சம் முரளை பாஞ்ச மாதிரி இருக்குது, ஆனாலுமே பிஞ்சு இதெல்லாம் நிறையவே இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம விதை போட்டு நம்ம நாற்று விட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இது காய் காய்ச்சி ஓஞ்சி முடிக்கிறப்ப நம்ம அது எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் காய்க்கிறத விடவே இப்போ காய் நல்லா நீளமாக நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த சீத்தா மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பிஞ்சு இருக்குது. கொஞ்சம் பெரிய காயாகவே தான் இருக்குது. இதுவரையிலும் தக்காளி செடி நல்லாவே இது வரைக்கும் வந்தது கிடையாது. இந்த தடவை பாருங்கள், அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வந்த மாதிரி சும்மா ஒரு செடியில் ஒரு 2 கிலோ காய் ஆகும். அந்தளவுக்கு நிறைய பிஞ்சு காய் வர ஆரம்பிச்சிருச்சு. செடியுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய செடியாக ஓடி இருக்கு. நம்ம செடிகளுக்கு தேவையான சத்தை கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு செடி எல்லாமே நல்லா வளரும். இது தென்னை மரத்துக்குள்ளே வச்சுருக்கிற ரோஸ் செடி. இந்த எல்லோ ரோஸ் நல்லா பூத்துட்ருக்கு. இதுக்கு வெயில் சரியாக பத்தலை, அதுலேருந்து இன்னுமே நல்லா பூக்கும். அடுத்து இது சாண்டில் ரோஸ், நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிறது. பொங்கலுக்கு அவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க, நாங்கள் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த பூ பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பூவாகவே பூக்கும். நம்ம தலையில் வச்சோம் அப்படின்னா இது ஒரு தலையாட்டம் அவ்வளோ பெருசாக இருக்கும். காலையிலேயே எழுந்திரிச்சதும் மருதாணி அரைக்க சொல்லி 2 பேருமே கை நிறைய வச்சுட்டாங்க. பாருங்கள், செடியில் நல்லா மலர்ந்து கிடந்த பூவெல்லாம் வெட்டி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அப்படியே கீழேருந்து தலைய ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா நம்ம வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக தளைஞ்சு வரும். பொங்கல் க்ளீனிங்கில் இங்கே பாருங்கள், வரமிளகாயில எல்லாம் டப்பாலேருந்து எல்லாம் கொட்டினேன். இந்த விதையெல்லாம் இப்போ இந்த ஜன்னல் வெளியில் அங்கிட்டு தூக்கி போட்டிருக்கேன். நம்ம தனியாக நாற்று விடணும்னு அவசியம் இல்லை, இதை தூக்கி போட்டால் அதிலேருந்து செடி வந்துடும். அதனால கொஞ்சம் தூக்கி போட்டிருக்கேன். இது பாருங்கள், சீரகமுமே கொஞ்சம் எடுத்து அந்த சைடு போட்டிருக்கேன். சீரகம் செடி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோம்பும் கொஞ்சம் தனியாக அங்கிட்டு இன்னொரு பக்கம் போட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு தடவை சோம்பு செடி வந்திருக்கு, ஆனால் அதை நான் எதுக்குன்னு சொல்லி பிடுங்கி வீசியிருக்கேன். இந்த தடவை சோம்பு செடி போட்டிருக்கேன், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு.